ஆனால் ஒரு காலத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கு. சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரீஸ்லேயே வந்து ஒரு தைரியமான தேசம்னு சொல்லி இந்த வியட்நாமை சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாம்புல செய்யப்பட்ட வைனம் வந்து பட் இப்போ வந்து உலக நாடுகளில் வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் எக்கனாமிக்ஸில் வந்து இந்த வியட்நாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளேஸில் இருக்குது. சவுத் கொரியா நார்த் கொரியா எந்த அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் இந்த வியட்நாம் வந்திருக்கும். ஜெயிலோடைய கீழ்ப்புறம் ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து வேர்ல்ட் பட்ஜெட் டூர் சீசன் நம்பர் 1ல் சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரீஸோடைய ரீஜனில் 5வது கண்ட்ரியான வியட்நாமில் தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ இந்த வியட்நாமை பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்குமே ட்ராவல் பண்ணி வந்த இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரீஸில் இருந்துமே இந்த வியட்நாமில் ஏகப்பட்ட நிறைய வித்தியாசமான விஷயங்களை வந்து பார்க்கலாம். ஸோ அதை வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங்காக வந்து நம்ம இன்றைக்கி வந்து போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அது இல்லாமல் இந்த வியட்நாமில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இந்த வியட்நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டூரிசமில் வந்து அவ்வளோ இப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜில் இருக்குது. பட் இந்த வியட்நாமுக்கு பின்னால் நிறைய வந்து சோகமான விஷயங்கள், நிறைய வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரீஸில் இல்லாத நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ எல்லாமே நம்ம ஈச் அண்ட் எவ்ரி திங் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க, மறக்காம லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய சில மெயினான இம்பார்ட்டண்டான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து முதலாவது பார்க்க போகிறது இந்த வியட்நாமோடைய ஹிஸ்ட்ரி. ஸோ வியட்நாமோடைய ஹிஸ்ட்ரின்னு பார்க்கக்குள்ள இப்போ வந்து மக்களை பார்த்திங்கன்னா வியட்நாமில் அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ பரபரப்பாக மக்கள் அவங்களோட வேலையை பார்த்துட்டு அவங்களோட வேலை அப்படி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிற மக்களை வந்து இப்போ நம்ம வியட்நாமில் பார்க்கலாம். ஆனால் ஒரு காலத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கு. ஸோ ஆரம்பத்தில் நம்ம கம்போடியாவில் பார்த்தோம், கம்போடியாவுடைய வரலாறு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒவ்வொரு வந்து ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ அதில் இந்த வியட்நாமுக்குரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிஸ்ட்ரியை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து அப்படியே கண்டினியூஸாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வியட்நாமில் இருக்கக்கூடிய சில சின்ன விஷயங்களை சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வியட்நாமில் பார்த்தீங்கன்னா பைக்கர்ஸோடைய வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு பைக் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இந்த சைடு எல்லாமே ஒரு சிக்னல் கல்லைட்டில் இருக்கும்னா எத்தனை ஒரு 100-150 பைக்ஸ் வந்து முன்னுக்கே வந்து நின்று. அடுத்த வாகனங்கள் சொன்னால் ரொம்பவே கம்மி தான். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் இருக்குது. போக கண்டினியூ பண்ணு. ஒன்றாவது லொக்கேஷனை பார்த்துக்குவோம். இந்த ஒரு ஜங்ஷனில் இருந்து காட்டுறேன் பாருங்கள். ஜங்ஷனில் வந்து 4 சைடுக்குமே க்ராஸ் பண்ணுறாங்க. பட் இதில் வந்து என்ன வெஹிக்கிள் வந்து கூடுதலாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்படி கலர் லைட்ஸ் இருக்குன்றாலுமே இந்த கலர் லைட்ஸில் வந்து பைக்ஸ் தான் கூடுதலாக இருக்கும். இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய டிராஃபிக் போலீஸ் நிற்கிறாங்க. ஸோ நம்ம இதால் அப்படியே வந்து நேராக போக வேண்டியதான். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அடுத்து வந்து இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரீஸ்லேயே வந்து ஒரு தைரியமான தேசம்னு சொல்லி இந்த வியட்நாமை சொல்கிறாங்க. ஏன் இது தைரியமான தேசம், என்ன அப்படி பண்ணுறாங்க, என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம பொதுவாக ஒரு பாம்பை பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம்? ஸோ பாம்புன்னு சொல்லிட்டு பயந்து அடிச்சுட்டு ஓடுவோம். பாம்புன்னா படை நடுங்குன்னு சொல்கிற மாதிரி உண்மையிலே அதை பயந்துருவோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாம்புல செய்யப்பட்ட வைனம் வந்து இவங்க வந்து ஒரு மெயினான ஒரு டிஷ்ஷாக, மெயினான ஒரு விஷயமாக கருதி அந்த வைனை வந்து இவங்க ட்ரிங்க் பண்ணுறாங்க. ஸோ அது தான் இங்கே இருக்கக்கூடிய அடுத்த இம்பார்ட்டண்டான விஷயங்களில் உண்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கேள்விப்படக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருவோம். ஸோ ஒன்றா பார்த்துருவோம். ஸோ நமக்கான இதில் பார்த்திங்கன்னா இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரீஸில் இருந்து ஒவ்வொரு ரீஜனாக ஒவ்வொரு கண்ட்ரியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம சிங்கப்பூரில் ஆரம்பித்து இப்போ கடைசி நாடான வியட்நாமில் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வியட்நாமையுமே முடிச்சுட்டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரீஸோடைய எல்லா கண்ட்ரீஸுமே நம்ம ஃபில் பண்ணிட்டோம். அதாவது 5 நாடு ஃபில் பண்ணிட்டோம். ஸோ பிளான் பண்ணி வந்த மாதிரி எல்லாமே ஃபில் பண்ணிட்டு ரிட்டர்ன் பேக் வீட்டுக்கு போயிட்டு அடுத்தடுத்த சீரீஸில் வந்து என்னென்ன கண்ட்ரிஸ் பண்ணலாம் சொல்லி இப்போவே நிறைய யோசனை இருக்குது. ஸோ காய்ஸ், கீப் சப்போர்ட்டிங். அப்படியே போக என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த பைக்கில் வந்து ஹெல்மெட் வந்து மேண்டட்டரியானு தெரியலை, கட்டாயம் ஹெல்மெட் போடணுமான்னு தெரியலை. பட் ஹெல்மெட் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப லோ குவாலிட்டியான ஹெல்மெட் போட்டுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு போட்டுறாங்களா இல்லை மக்கள் வந்து ஒரு போலீஸுக்கு பயத்தில் அந்த விழிப்புணர்வு போடுறாங்களா அதெல்லாம் தெரியலை.
ஏகப்பட்ட பைக்ஸாக இருக்கட்டும் ரூல்ஸ் வந்து கொஞ்சம் பிரேக் பண்ணுறாங்க. ஸோ நான் பார்த்த அளவுக்கு நான் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லேயுமே பார்க்குற ஏண்ட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து பார்க்குற விஷயங்களையும் ஸோ அந்த கண்ட்ரியில் நம்ம எடுக்கக்கூடிய நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்தேன். ஸோ ஹெல்மெட் வந்து மேண்டேட்டரி இருந்தாலுமே கூட மக்கள் வந்து லோ குவாலிட்டியான ஹெல்மெட்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதுதான் இங்கே மேஜராக என்னென்னு தெரியல. ஸோ இது சம்மந்தமாக இன்னுமே நல்லா விரிவாக தெரிஞ்சவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்க்கக்கூடிய அடுத்தவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஹோச்சிமின் சிட்டி. ஸோ வியட்நாமில் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக வந்து பிரிஞ்சிருக்கும். ஒன்று வந்து வியட்நாம் சவுத்துன்னு சொல்லி, அடுத்து வியட்நாம் வந்து ஈஸ்ட்டுன்னு சொல்லி நோர்த்துன்னு சொல்லி. ஸோ நம்ம இப்போ இருக்கிறது வந்து சவுத் பார்ட்டில் தான் இருக்கோம். ஸோ நார்த் பார்ட் பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். இதோடைய ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி விஷயம் பார்க்கும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. போயிட்டு நம்ம அந்த சரியான பிளேஸில் இருந்துட்டு அந்த ஹிஸ்ட்ரியை சொல்லும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக கன்வீனியனாக புரிஞ்சுக்குவீங்க. நம்ம இப்போ இவங்களுடைய ஒரு முக்கியமான வார் நடந்த ஒரு மியூசியத்துக்கு தான் போகிறோம். ஸோ அதுக்கு வந்து 2.5 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஜங்ஷனில் ஸ்டெச்சு ஒன்று வச்சு இன்னும் வால் ஒன்று வீசுகிற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டெச்சு எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் ஹிஸ்ட்ரி என்ன மாதிரின்னு தெரியல. ஸோ மெயினான பாயிண்ட்டை வந்து நான் அப்படியே போயிட்டு காட்டுறேன். இந்த கூகுள் மேப் வந்து வழிகாட்டுறன்ற பேரில் என்னென்ன எல்லாம் பண்ணுது. ஒரு சின்ன ஒரு இங்கே பாருங்கள், இங்கடா ஒரு கார்டன் உள்ளுக்கோ கூட்டிகிட்டு போகுதோ. ஸோ இது வந்து ஒரு ப்ரைவேட் கார்டன். இந்த கார்டனா ஓகே பப்ளிக் கார்டன் தான். எஸ் நான் ப்ரைவேட் நினைச்சேன். ஒரு பப்ளிக் கார்டன் தான். இந்த கார்டனுக்குள்ளால வழிகாட்டுது. சரி போகிற வரைக்கும் போவோம், எங்கே போயிட்டு விடுதுன்னு பார்ப்போம். இன்னும் வந்து 850 மீட்டர்ஸ் இருக்குது நம்ம போகிறதுக்கு. ஆனால் உண்மையிலே மக்கள் வந்து அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து அவங்களோட தொழில் அவங்களோட வேலை ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வியட்நாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து டூரிசத்தில் நல்லாவே ஒரு பங்களிப்பு செலுத்துகிற ஒரு நாடுன்னு சொல்லலாம். ஸோ எப்படி வந்து ஸ்ரீலங்கா, இந்தியா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இப்போ வந்து டூரிசம் வந்து மேலோங்கிட்டு வருதோ, ஸோ அதே மாதிரி இந்த வியட்நாமில் வந்து டூரிசம்னு சொல்கிற ஒரு விஷயத்தை வந்து அவ்வளோக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இருந்துமே டூரிசம் வந்து நல்லாவே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் லெவலில் வந்துட்டு இந்த வியட்நாமை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் வந்து இந்த வியட்நாம். ஸோ நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இங்கே சுற்றி பார்க்கலாம். ஸோ என்னோடய இந்த சீரீஸில் இந்த பாட்டில் ஸோ வியட்நாமில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து நான் பட்ஜெட்டில் தான் சுற்ற போகிறேன். ஸோ அது எப்படி நீங்கள் பட்ஜெட்டில் சுற்றலாம், என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம் அப்படின்றத வந்து நம்ம இந்த சேனலில் பார்த்துக்குவோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். நிறைய வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. இன்னும் ஒன்று, இந்த நாட்டை பற்றி முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த நாடு வந்து பொருளாதார ரீதியில் வந்து ரொம்பவே டவுன் ஆகிடுச்சு. பட் இப்போ வந்து உலக நாடுகளில் வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் எக்கனாமிக்ஸில் வந்து இந்த வியட்நாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளேஸில் இருக்குது. ஸோ நான் வந்து இது வந்து கேபிட்டல் இந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக சொல்லலை. பட் இப்போ வந்து கம்பேரிஷன் பண்ணக்கொள்ள இப்போ வந்து ஒரு குளோபலைசேஷன் இதுக்கு வந்து அடாப்ட் ஆகிட்டாங்கன்னு தான் உண்மைக்குமே சொல்லலாம். ஏன்னா எல்லா விஷயங்களுமே நிறைய வந்து ஏற்றுமதியாக இருக்கட்டும், இறக்குமதியாக இருக்கட்டும், நிறைய வந்து டூரிசத்துக்கு ரிலேட்டடான விஷயமா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி இந்த நாட்டை வந்து பொருளாதார ரீதியில் வந்து ரொம்பவே பயங்கரமாக கொண்டுட்டு போகிறாங்க. ஸோ அந்த இதெல்லாம் போகலை, நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ இது நீங்கள் யோசிக்கலாம், நம்ம வந்து கேபிட்டல் வந்து இந்த அளவுக்கு, ஸோ கேபிட்டலில் இது இப்போ ஹோச்சிமின்னு சொல்கிறது வந்து இது ஒரு சிட்டி தான். ஸோ இந்த சிட்டியை பார்த்துட்டு நான் இங்கே டிசைட் பண்ணி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த சிட்டி வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருதுன்னு சொன்னால் அதுக்கான காரணங்கள் வந்து உண்மையிலே அவ்வளோக்கு வலுப்பட்டுட்டு வருதுன்னு சொல்லலாம். நல்லாயிருக்கு உண்மையிலே. கண்ட்ரி வந்து பர்ஃபெக்டாக இருக்கா. நீங்கள் வந்து ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி வந்து நீங்கள் ஆரம்பத்திலே எடுத்த உடனே நீங்கள் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போக இயலாது. ஸோ இந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் போகாமல் நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் கொண்டு போகணும், அதை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வியட்நாம் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பொதுவாக நான் இது வரைக்குமே பார்த்த கண்ட்ரீஸில் வந்து பெட்டர் ஆப்ஷனான கண்ட்ரிஸ் வந்து சிங்கப்பூர் போனீங்கன்னா சிங்கப்பூரில் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் அவங்களோட எக்ஸ்பென்சிவ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம். நான் மேக்ஸிமம் நான் பட்ஜெட் லெவலில் எப்படி ட்ராவல் பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன் அந்த சீரீஸில். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மலேசியா ஓகே ஃபைன். மலேசியா வந்து நீங்கள் தாராளமாக போய்க்கலாம், அவ்வளோக்கு செலவுன்னு சொல்கிறதுக்கே இல்லை. ஸோ இந்தியா, ஸ்ரீலங்காலேருந்து போகிறவங்களுக்கு அவங்களோட நாட்டில் எப்படி செலவு இருக்குமோ அதே செலவு தான் இருக்கும். அதே மாதிரி தாய்லாந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப், நார்மலாக இருக்கும். சீப்புன்னு சொல்ல இல்லாது, எஃபர்டபுள், அந்தளவுக்கு நார்மலான ஒரு எஃபர்டபுள் ப்ரைஸில் இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாவோஸும் ஓகே ஃபைன். பட் கம்போடியா நீங்கள் போகிறீங்கன்னா கம்போடியா ஓகே, நீங்கள் அங்கோர் வாட் டெம்பிள் பார்க்கணும், அதே மாதிரி நீங்கள் நிறைய ஹிஸ்டாரிக்கல் ரீதியான விஷயம் பார்க்கணும்னா நீங்கள் வந்து கம்போடியா போய்க்கலாம்.
பட் வந்து வியட்நாம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இயற்கை வளங்களோட சேர்ந்த. இப்போ வியட்நாமுடைய சதர்ன் பார்ட்டில் தான் நம்ம இருக்கோம், சவுத் பார்ட்டில். ஸோ நார்த் பார்ட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மலைகளாக இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய என்ன சொல்கிறது இயற்கை வளங்கள் சார்ந்து நிறைய விஷயங்களை பார்த்துக்கலாம். இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரீஸில் எல்லாமே இந்த மாங்காய், புளியங்காய், அதுக்கு பிறகு இந்த உரப்பான சாமான்கள் இருக்குது தானே, நம்ம இந்த மாதிரி சாப்பிடுவோம் சும்மா. ஸோ அதெல்லாமே இங்கே நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே ஒரு மெயின் டிஷ்ஷாக வந்து இவங்க கருதுதாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் நிறைய பார்த்தேன். எல்லா இடத்துலையுமே மாங்காய் வெட்டி கொச்சிக்காய் தூள்லாம் போட்டு அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன்னொரு 100 மீட்டர்ஸில் நம்ம டெஸ்டினேஷனை வந்து ரீச் பண்ணிவிடுவோம். போவோம். எல்லாமே பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் தான். ஸோ கண்ட்ரியோடைய எக்கானமி லெவல் வந்து லோவாக இருந்தாலுமே இவங்களோட எக்கானமி லெவல் ஏன் லோன்னு சொல்கிறேன்னா கரன்சி லெவலில் வந்து ரொம்பவே லோ. ஸோ இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு இருக்கிறது வந்து 5000 இருக்குது, ஒரே தாளாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் வந்து 1 லட்சம் வந்து ஒரே தாளில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இவங்களுடைய கரன்சி வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுமே கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள். ஸோ நான் போக சொல்கிறேன். ஸோ அதெல்லாமே இருந்த காலத்திலேருந்து மக்கள் வந்து கண்ட்ரி வந்து நிறைய வந்து மீட்சி அடைஞ்சு இப்போ ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வருது. ஸோ நம்ம போகிற டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ இது தான் அந்த மியூசியம். இந்த மியூசியத்துக்கு போயிட்டு நான் ஹிஸ்ட்ரியை சொல்லும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தாய்லாந்தில் பேங்காக்கில் பார்த்த மாதிரி இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரீஸில் எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பஸ் வந்து இருக்கும், இது வந்து நம்ம டூர் கைட் மாதிரி. ஸோ இதில் வந்து எவ்வளோ சரி பே பண்ணிட்டோம்னு சொன்னால் 1 டே பேக்கேஜ் மாதிரி மேலே உட்காந்துக்கலாம். எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸுமே இந்த மாதிரி சுற்றி காட்டுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா, நான் நினச்சேன் நான் மட்டும்தான் இங்கே பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லி, பட் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. போயிட்டு பார்ப்போம் முழுக்கும் எப்படியா க்ராஸ் பண்ணுறது பா. எல்லா இடத்துலையுமே வந்து இந்த வியட்நாமுக்கு வந்து சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தா ஹோச்சிமின்னோடைய படத்தை போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ வியட்நாமோடைய அந்த இது ஃப்ளக்குடு அந்த ஸ்டார் இருக்கும் தானே, ஸோ அந்த ஸ்டாரோடைய அவருடைய பிக்சர் போட்டிருக்காங்க. உள்ளுக்கு போயிட்டு இவர் என்ன பண்ணார் இந்த வியட்நாமுக்கு என்னென்ன விஷயங்கள்னு பார்ப்போம். வார் ரெம்னான்ஸ் மியூசியம் சொல்லி போட்டிருக்கு. ஓகே, உள்ளுக்கு போயிடுவோம். டிக்கெட் எவ்வளோ, எங்கே எடுக்கணும் எதுவுமே தெரியல. இங்கே இல்லையா டிக்கெட் பார்த்தீங்கன்னா 40,000 எடுத்திருக்காங்க. ஸோ அது எவ்வளோ யூஎஸ்டியில் அடுத்த இதுலேருந்து நான் கம்பேர் பண்ணி போட்டுருக்கேன். ஓகே, போயிட்டு ஒவ்வொரு விஷயங்களாக பார்ப்போம். ஸோ இந்த வியட்நாம் பார்த்திங்கன்னா இந்த வியட்நாமுக்கு வந்து நிறைய ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், ஸோ வேர்ல்டு வார் வந்து 1 கேள்விப்பட்டிருப்பீங்க. வேர்ல்டு வார் வந்து இந்த மாதிரி உலக போர்ன்னு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகளாவிய ரீதியில் வந்து ஒரு பேசப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த வியட்நாம் போர். ஸோ அதில் வந்து பாவிக்கப்பட்ட விஷயங்களை வந்து இங்கே வந்து கொண்டாந்து மக்களுக்காக காட்சிப்படுத்துறதுக்காக இவங்களுடைய இந்த நிலைமை இப்போ வந்ததுக்கும் அங்கே இருந்த முதல் காலத்தில் இருந்த சிச்சுவேஷனையுமே வந்து ஒரு வெளிக்காட்டுற மாதிரியான ஒரு தோற்றத்தில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்காங்க. வேர்ல்டு மேப்பில் இந்த வியட்நாமை பார்த்தீங்கன்னா வியட்நாம் வந்து ஒரு ஸ்ட்ரைப் ஷேப்பில் இங்கேருந்து அப்படியே நீளமாக போயிருக்கும். ஸோ இது வந்து 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து சவுத்துன்னு சொல்லியும் அடுத்தது வந்து நார்த்துன்னு சொல்லியும். ஸோ இந்த சவுத் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இப்போ இருக்கிறது வந்து ஹோச்சிமின் சிட்டி சவுத் பார்ட். ஸோ அதே மாதிரி இந்த வியட்நாமுடைய நார்த் பார்ட் பார்த்தீங்கன்னா ஹனோய், வியட்நாமுடைய கேபிட்டல். அதே மாதிரி அங்கே சைனீஸ் பார்டர், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைனா இருக்கும். ஃப்ரெஞ்சு வந்து ஆதிக்கம் பண்ணிட்டு இருந்து அந்த ஃப்ரெஞ்சோடைய காலம் முடிஞ்சதுக்கு பின்னால் வந்து இந்த கம்யூனிசம்னு சொல்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்குது. ஸோ கம்யூனிசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொத்து மேலே ஆசை, அதாவது நிலத்தில் மேலே ஆசை. ஸோ இந்த வியட்நாம் மக்கள் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிற டைமில் யூஎஸ்ஏ என்ன பண்ணாங்கன்னா இந்த வியட்நாம் வந்து 2ஆக பிரிக்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு பிஹேவியரை பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா யூஎஸ்ஏ வந்து இந்த வியட்நாமுடைய இப்போ இருக்கிற பகுதி ஹோச்சிமின் சிட்டி. ஸோ இந்த ஹோச்சிமின் சிட்டி வந்து சவுத் பார்ட்டில் இருக்குது. ஸோ இந்த சவுத் பார்ட்டுக்கு வந்து யூஎஸ்ஏ வந்து ஆதிக்கம், அதாவது சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அங்கே வியட்நாமுடைய நார்த் பகுதி சப்பா, ஹனோய், வியட்நாமுடைய கேபிட்டல் சிட்டி இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சைனா, ஏன்னா சைனா வந்து பக்கத்தில் இருக்கிறதால சைனா வந்து அங்கே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ சைனா யூஎஸ்ஏன்னு சொல்கிறது நிறைய பேருக்கு தெரியும், ரெண்டுமே பகையான நாடு. அதுக்கிடையில் இந்த வியட்நாமை வச்சு இவங்க ஏன் இப்படி விளையாடினாங்கன்னு பார்த்தீங்கன்னா வியட்நாமில் நிறைய வளங்கள் இருக்குது. ஸோ இதை வந்து சைனா வந்து எங்கட பக்கம் எடுக்கணும்னு யோசிச்சாங்க. யூஎஸ்ஏ வந்து யூஎஸ்ஏட பக்கம் எங்கட பக்கம் தான் இதெல்லாமே எடுக்கணும்னு யோசிச்சாங்க. ஸோ இதை வச்சு மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எந்த அளவுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா, நார்த் கொரியா எந்த அளவுக்கு இருக்குமோ அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் இந்த வியட்நாம் வந்திருக்கும். பட் அப்படி வர விடலை. ஸோ அதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தவர் தான் இந்த ஹோச்சிமின்.
ஸோ இந்த ஹோச்சிமின் வந்து ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு செலுத்தியிருக்காரு. ஸோ இந்த நாடு வந்து இந்த அளவுக்கு சந்தோஷமாக ஒரு ரீபப்ளிக், சோஷியல் ரீபப்ளிக் ஆஃப் வியட்நாம் அப்படி சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்தவர் தான் இந்த ஹோச்சிமின். ஸோ அவருடைய உள்ளுக்கு ஸ்டேச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அவரை வந்து கௌரவப்படுத்துகிறதா இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கரன்சியில் எல்லாமே அவருடைய ஃபோட்டோஸை வந்து பதிச்சிருப்பாங்கன்னு. ஸோ நான் காட்டுறேன் அது உங்களுக்கு போயிட்டு. ஸோ அடுத்து என்னென்ன விஷயங்கள் இதெல்லாமே அந்த காலத்தில் யுத்தத்தில் பாய்க்கப்பட்ட USA ஆர்மி 6086 போட்டுருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாமே USA வந்து பாவித்த வாகனங்கள், ஏர்க்ராஃப்ட்ஸ். அதே மாதிரி இங்கே வந்து பான்சர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து இப்போ மக்களுக்கு காட்டுறதுக்காக போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து அந்த டேங்க் வந்து என்ன விஷயம், ஸோ M41 டேங்க், ஸோ இதில் வந்து கெப்பாசிட்டி எப்படி, அது என்னதுக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு, இந்த மாதிரி விஷயங்களை இது எல்லாத்துலேயுமே போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே சும்மா ஒரு மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடுவோம். ரெண்டு பேருக்கு நடந்த போரில் அநியாயமாக வியட்நாம் வந்து நடுவில் அடிபட்டுச்சு. உள்ளுக்கு வந்து ஆர்ட் கேலரி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்திருக்கு. ஸோ அதில் பழைய ஃபோட்டோஸ் எல்லாமே போட்டோம். உண்மைக்குமே இது வந்து டூரிஸ்டுக்காக ஏன் இவங்க ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்கன்னா வியட்நாமுடைய ஒரு உண்மையான ஒரு தடத்தை காட்டுறதுக்கு தான். அந்த டைமில் நடந்த விஷயங்களை வந்து காட்டுற மாதிரி. ஹோச்சிமின் இன்டர்நேஷ்னல் சாலிடரிட்டி இஸ் அ கிரேட் சிக்னிஃபிகேஷன் ஃபார் US ஃப்ராங்க்லி. இந்த இடம் ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்சு காலத்தில், அதே மாதிரி USA ஆட்சி செஞ்சதில், அதே மாதிரி சைனா. இங்கே பார்த்தீங்களா ஒவ்வொரு ரீஜனாக போட்டிருக்காங்க. சைனா ஆட்சி செஞ்ச டைமில் ஹோச்சிமின் வந்து பேசுகிறாரு. அப்படியே ஆள் சைடில் பார்த்தீங்கன்னா செவோனியர் ஷாப் இருக்குது. இந்த மியூசியத்தில் என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து தேவைன்னு சொன்னால் நீங்கள் வாங்கிக்கலாம். இதுனே அது ஓகே. வெண்டரிங் மெஷின் போட்டிருக்கு. இங்கே பாருங்கள் வியட்நாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வியட்நாமில் இந்த மாதிரி ஒரு ஹெட் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து இங்கே வெயில் வந்து செம்மையாக அடிச்சுட்டு இருக்கும். ஸோ அதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இங்கே வந்து லோக்கல் வந்து எல்லாருமே அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷேப்பில் உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். நிறைய வந்து இங்கே வியட்நாம் மக்களை பார்த்திங்கன்னா சைனீஸுக்கு வந்து சிமிலியராக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஃபேஸாக இருக்கட்டும், அவங்களோட ஷேப் எல்லாமே அப்படியே வந்து சைனீஸ் ரிலேட்டடாக ஒத்த மாதிரி தான் இருக்கும். இங்கால என்ன இதெல்லாமே என்னென்ன விஷயங்கள்னு எனக்கு சரியாக தெரியலை. பட் அவங்க இந்த யுத்தத்தில் பாவித்த விஷயங்கள்னு சொல்லி தான் போட்டுருக்கு. இந்த இடத்துக்கு வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக சென்சர் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து சவுண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக இதாகுது பார்த்தீங்களா. ஸோ அந்த மிஷேல் வந்து அப்படியே ஒரு இடத்துல உளுந்து அப்படியே டொம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. பா வேறு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே என்ன இருக்குது, ஸ்பெஷல் செல்ஸ் இன் காண்டால் ஜெயிலா. ஸோ இதெல்லாமே அந்த காலத்தில் பாதிக்கப்பட்ட ஜெயிலாமே. Under the US rule of Republic of Vietnam governments, the samurai rooms. ஓகே, USA டைமில் வந்து இங்கே பார்த்தீங்களா, இது சத்தியமாக நான் பார்க்கல ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி தான் இவங்க ஜெயிலில் வந்து அடைச்சி போடுவாங்க. இது வந்து உள்ளுக்கு இருக்கிறது வந்து வியட்நாமீஸ் லோக்கல் பீப்புள். ஸோ USA வந்து இங்கே ஹோச்சிமின் ஆட்சி செஞ்ச டைமில் வந்து இந்த மக்களை வந்து பிடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி தான் போட்டு வைப்பாங்க. தலையில் கையை வச்சுட்டு எப்படி உட்காந்துட்டு இருக்காங்கன்னு பாருங்கள். இனிமேல் பார்க்கல கவலையாக இருக்குது. என்ன ஒரு விஷயம்டா, இந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக் சென்சர் மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஜெயிலில் வந்து அவங்களுக்கு என்னென்ன கொடுமை பண்ணாங்களோ ஸோ அதை வந்து சவுண்டாக காட்டுது பாருங்கள். அடிக்கிற சவுண்ட் அப்படியே காட்டுற கொஞ்சம் சைலண்ட்டாக. ஜெயிலோடைய கீழ்ப்புறம் இது என்ன பண்ணியிருக்காங்கண்டா, இவங்க வந்து இந்த ஜெயில் வந்து இந்த சவுத் பார்ட்டில் வந்து ஆட்சி செஞ்சவங்க தான் வந்து USA. ஸோ இந்த USA வந்து வியட்நாமீஸ் மக்களை வந்து இந்த இடத்துல அடைச்சி போட்டுட்டு அவங்கள வந்து எப்படியெல்லாம் கொடுமை பண்ணியிருக்காங்க அந்த ஒரு விஷயத்தை வந்து இவங்க ஸ்டெச்சுவாக பண்ணி காட்டாமல் அந்த ஸ்டெச்சுவோட வந்து இவங்க சவுண்டையுமே அப்படியே காட்டுறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ரியலாக இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, மேலே ஒரு மாதிரி இதாக ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. மக்கள் வந்து அடித்த அடியில் வந்து அப்படியே கத்துறாங்க, கதறி அழுகுறாங்க. இப்போ என்னை விட்டுடு ஏலா அப்படின்ற மாதிரி அழுகுற மாதிரி தான் இருக்குது.
இதில் வந்து போட்டிக்கு இட் வாஸ் brought by the French in Vietnam in the early 20th century and kept for the use in the big jail of Longrane Streetனு போட்டிருக்கு. இந்த ஜெயிலில் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து வச்சுருப்பாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இதில் வந்து ஃபோட்டோ போட்டுருக்கு. ஸோ ஆளை வச்சுட்டு கழுத்தை இப்படி வச்சுருவாங்க. வச்சுட்டு அந்த கழுத்தை வெட்டுறதுக்காக யூஸ் பண்ணப்படுற ஒரு கருவி தான் இந்த ஒரு இது மெஷின் மாதிரி. ஸோ இதில் வந்து ஆளை அப்படியே படுக்க வச்சுட்டு இந்த இடத்துல வந்து தலை வெளியே இருக்கும். ஸோ தலையை வந்து அப்படியே வெட்டிக்குவாங்க. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான். உண்மையில் ஒவ்வொரு கண்ட்ரியோட இது பார்க்கலையும் இதெல்லாமே ஒரு கட்டுக்கதை இல்லை, இதெல்லாமே ரியலாக ஒரு நடந்த விஷயத்தை தான் இங்கே வந்து காட்டுறாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கல எவ்வளோ விஷயங்கள்னு பார்த்தீங்களா, உண்மைக்குமே யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் மக்களை வந்து கொடுமைப்படுத்தி ஒரு கண்ட்ரிலேருந்து அதனால தான் இப்போ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ரேசிசம்னு சொல்கிற விஷயங்களும் எதுவாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு அநியாயம் பண்ணப்பட்ட ஒரு இடத்துல திருப்பி அந்த மக்களுக்கு வந்து அந்த ஒரு ஆதிக்கம் இருக்குது தானே. என்ன தான் பழகினாலும் அந்த அப்படி யூஎஸ்ஏ சைனான்னு சொல்லக்குள்ள ஒரு ஆதிக்கம் இருக்குது தானே. சவுண்டை சைலண்டாக காட்டுறேன் பாருங்கள். இந்த கத்து பா இந்த இடத்துல இருந்தால் எனக்கு ஒரு மாதிரி கவலை வருது. நான் அது உங்களுக்கு வீடியோக்காக சொல்லலை, அந்த இடத்துல வந்து நீங்கள் ரியலாக இருந்தாலே உங்களுக்கு புரியும்.